Hello everyone, welcome back to our channel. In today's UPSC Toppers Answer Copy Analysis, we are going to see All India Rank 9 UPSC 2024 Aditya Vikram Agarwal's Answer Copy. So let's go into the question which has been asked here. The question பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, what are the principles behind the working of the reusable launch vehicle? Explain the significance and potential benefits of the use of reusable launch vehicle in India space commerce. ஓவரால் இது 10 மார்க்கர் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 10 மார்க்கர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷனில் 2 பேஜ் தான் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் ஓவராலாக வந்துட்டு 2 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் காம்பனண்ட்டில் ஜிஎஸ் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் காம்பனண்ட்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இப்போ இந்த ஆல் இந்தியா ரேங்க் 9 ஆதித்யா விக்ரம் அவர்களுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் உள்ள போகலாம். ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக 3 லைனில் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. இன்ட்ரடக்ஷனை ஃபாலோ பண்ணி பாடி ஆஃப் த ஆன்சர் போயிருக்காரு. பாடி ஆஃப் த ஆன்சரில் சப்ஹெட்டிங் அப்ரோச் போயிருக்கிறாரு. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்டிருக்க 2 மேஜர் காம்பனன்ட்ஸ்க்கு 2 சப்ஹெட்டிங் போட்டுட்டாரு. அது தவிர வந்துட்டு 3வது சப்ஹெட்டிங்கில் சேலஞ்சஸும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாரு. கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். 3 to 3.5 லைன்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 லைன்ஸ் போயிட்டாரு. சரி, இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறப்ப இன்ட்ரடக்ஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் போயிருக்கிறாரு. இது ரொம்ப வேல்யூ அடிஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் போகிறப்ப ஈஸியாக 1 மார்க் ஃபெச் பண்ணிடலாம். கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் கரண்ட் கான்டெக்ட்ல இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், ஃபியூச்சர் டெக்னாலஜிஸை வந்து கரெக்டாக கோட் பண்ணி லிங்க் பண்ணி கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. அதனால 1 மார்க் கொடுத்தே ஆகணும். பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாப்பர் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிற காம்பனன்ட் பிரின்சிபல். இந்த பிரின்சிபல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணியிருக்காரு. இதுக்கு 1/2 மார்க் ஈஸியாக கிடைச்சிரும். 1 பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு 1/2 மார்க் வந்துடும். டயக்ராம் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக கரெக்டாக வந்துட்டு கான்செப்ட் கிளாரிட்டி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த கான்செப்ட் கிளாரிட்டி டயக்ராம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபெச் பண்ண உதவிகரமாக இருக்கும். செகண்ட் மேஜர் சப்ஹெட்டிங்கில் ஓவரால் 7 பாயிண்ட் எழுதியிருக்காரு. கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாரு. கொஷினோட கான்டெக்ட், பொட்டன்ஷியல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸை கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 7 பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க்குன்ற விதத்தில் 3.5 மார்க் கிடைச்சிடும். சேலஞ்சஸ் எக்ஸ்ட்ராவாக இவர் இங்கே எழுதியிருக்கிறதுனால அதுக்கு ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ராவாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஓவரால் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிற ஆன்சரில் இன்ட்ரடக்ஷனுக்கு 1 மார்க்கு, கன்க்ளூஷனுக்கு 1 மார்க், 2 மார்க்கு. ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ஹெட்டிங்கில் 1.5 மார்க்கு, செகண்ட் மேஜர் சப்ஹெட்டிங்கில் 3.5 மார்க்கு. ஸோ 5 மார்க் வந்துருச்சு. சேலஞ்சஸ்க்கு 1 மார்க், 6 மார்க்கு. பாடி ஆஃப் த ஆன்சர்லேயே 6 மார்க் வந்துருச்சு. இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனில் 2 மார்க்கு. அப்போ இந்த 10 மார்க்கர் கொஸ்டினில் மேக்ஸிமமான 8 மார்க் வந்து இந்த டாப்பர் ஃபெச் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும்னா, எப்பயுமே வந்துட்டு பாயிண்ட் பேஸ்ட் அப்ரோச் போகிறப்ப 10 மார்க்கர் கொஸ்டினில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ், அதாவது 6லேருந்து 10 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா இந்த கான்செப்ட் கிளாரிட்டி டயக்ராம் முடிஞ்ச அளவு நம்ம ஆன்சரில் கொண்டுட்டு வரணும். எக்ஸாம்பிள்ஸ் எங்கெல்லாம் பாசிபிளோ அதை எடுத்துகிட்டு வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம ஆன்சர் வந்துட்டு லிங்கேஜ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுமே வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபெச் பண்ணலாம். இப்போ ஜிஎஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்பனண்ட் வர சிலபஸில் இவர் வந்து 250 மார்க்ஸுக்கு வந்துட்டு 111 மார்க்ஸ், ஆனால் ஆவரேஜ் 5 to 6 மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு எடுத்திருக்காரு. சரி, இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்கோம் இந்த டாப்பர் வீடியோ, அதாவது ஆல் இந்தியா ரேங்க் 9 ஆதித்யா விக்ரம் அகர்வால்ஸ் வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் முக்கியம். ஸ்ட்ரக்சரில் இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் எழுதுறப்ப இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச்சில் போயிடலாம். பாடி ஆஃப் த ஆன்சரை சப்ஹெட்டிங்கம் பாயிண்ட் அப்ரோச்சில் போகலாம். டயக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாதிரி சப்ஜெக்ட் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி டயக்ராம் கண்டிப்பாக வரைஞ்சா நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸை முடிஞ்ச அளவு ரெலவெண்ட்டாக எழுதணும். கரண்ட் அஃபேர்ஸோட எங்கெல்லாம் பாசிபிளோ அதை வந்து லிங்க் பண்ணணும். இந்த விஷயத்த நம்ம ஜிஎஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்பனண்ட்டில் நம்மளும் இன்க்ளூட் பண்ணோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபெச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு ஏதாவது கன்சிஸ்டன்ட் ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.